Next, objective questions. Ninth question, the product of 7p cube and 2p square the whole squared is. அதாவது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆன்சர்ஸ் எழுதலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 7p cube ரைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ப்ராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் பவர் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும், இந்த பவர் 2 வந்து 2க்கும் தரணும், இங்கே p ஸ்கொயருக்கும் தரணுமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறனால இந்த ஸ்கொயர் என்ன வருது, 2 பவரில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி பி ஸ்கொயர்டு இருக்குது, இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு அகைன் பவர் 2 வருது. என்ன பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த 2வை 2க்கும் கொடுத்துட்டேன், இருக்கிற பவர் பி ஸ்கொயர்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன வரும், 7p cube இன்ட்டு 2 ஸ்கொயர்னு என்ன வரும், 2 × 2 4, 2 2s are 4 இன்ட்டு இங்கே பி ரைட் பண்ணிக்கோங்க. இது வந்து பவர் ரூல் படிச்சிருக்கோமா, a பவர் m whole power n is equal to a power m into n. பவர் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும், 2 2s are 4. ஓகேவா, இப்போ என்ன எல்லா சைனும் ப்ளஸில் தான் இருக்குது, அதனால் சைன் தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், இங்கே நம்பர் 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் நம்பர்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 7 4s are 28, 28 into 1 28 தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, ரெண்டுமே பேஸ் ஈக்குவலாக இருக்கா. ஸோ ஒரு பேஸ் எழுதிக்கிறேன். இங்கே பவரில் இங்கே 3 இருக்குது, இங்கே பவரில் 4 இருக்குது. இப்போ ரெண்டே ஆட் பண்ணுங்க, 3 + 4 7. ஓகேவா, இந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பாருங்கள். The missing terms in the product -3m⁴n into 9 dash is equal to dash m⁴ n⁴3r. ஓகே, இப்போ இது ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 9 பக்கத்தில் எதுவுமே கொடுக்கல, டேஷ் இருக்குது, இங்கே எதுவுமே கொடுக்கல. சரியா, இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இங்கே ஒரு ஆன்சர் வரணும். நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்பர் ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரும், இங்கே மைனஸ் சைன் வரும். பண்ணியாச்சு. இந்த நம்பர் பாருங்கள், 3 9s are 27 பண்ணிட்டோமா. சரி, இங்கே பாருங்கள், இங்கே m⁴ இருக்குது, இங்கே ஆன்சரில் m⁴ இருக்குது. சரியா, இப்போ இங்கே எதுவுமே கொடுக்கல. இப்போ m⁴ இங்கே m⁴ வந்திருக்கு. அப்போ இங்கே ஒரு m வந்தால் தான் நம்மளுக்கு என்ன வரும், ஆன்சர் m⁴ வரும். m⁴ இங்கே m எதுவுமே இல்லைன்னு மேலே 1 இருக்குன்னு அர்த்தமா. ஸோ ரெண்டு பேஸ்க்கு ஒரு பேஸ் m எழுதியாச்சு. பவர் ஆட் பண்ண இங்கே 3 இருக்குது, இங்கே 4 வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே n இருக்குது, இங்கே எதுவுமே கொடுக்கல, ஆனால் ஆன்சரில் n³ வந்திருக்கு. இப்போ n 1 தான் இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் இன்னும் 2 வேணுமா, அப்போ இங்கே என்ன எழுதணும், n² எழுதணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எழுதிட்டேன். நம்பர் மல்டிபிள் பண்ணால் 27. இப்போ எம்மை பார்த்தா இங்கே m³ இருக்குது, இங்கே ஆன்சரில் m4 இருக்குது. அப்போனா இன்னொரு m போடணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஒரு n தான் இருக்கா, நீங்கள் ஆன்சரில் n³ இருக்குது. அப்போ n² நம்மளுக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்போ n² போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும், mn² வரணும். அடுத்தது -27 வரணும், mn². அடுத்தது -27. டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். Okay, 11th question. If the area of a square is 36x⁴ y⁴2, then it is a side is. ஓகேவா, ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துருக்காங்க, நம்ம சைடு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன, சைடு இன்ட்டு சைடு. ஓகேவா, அப்போ என்ன வரும், ஏரியா ஃபார்முலா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. ஓகேவா, சரி. இப்போ ஏரியா வந்து அவங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 36x⁴ y² கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சைடு தான் கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இது என்ன எழுதிக்கலாம், சைடுனா ஏன்னு எழுதிக்கலாம், ஏன் நம்மளுக்கு தெரியல. ஓகே, இப்போ 2 சைடுனா என்ன வரும், a இன்ட்டு a. இப்போ என்ன வரும், a². ஓகேவா, அப்படி என்ன இது a தான் சைடு தான் கண்டுபிடிக்கணும், அதனால a² இந்த பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த 36 இந்த பக்கம் எடுத்துக்க போகிறேன். ஓகே, நம்மளுக்கு a மட்டும்தான் வேணும். அப்போ நான் a எப்படியே வச்சுட்டு இது ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட் ஆயிடும். ஓகேவா, அப்போ என்ன வரும், 36x⁴ y⁴2ன்னு வந்துடும். அது ஃபஸ்ட்டு என்னென்னா ஏரியாவோட ஸ்கொயரோட ஏரியா வந்து சைடு இன்ட்டு சைடு. ஏரியா கொடுத்துட்டாங்க, சைடு கொடுக்காதனால சைடு நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ a இன்ட்டு a². இப்போ a² ஈக்குவல் டு கொடுத்துருக்குற ஆன்சர் எழுதிக்கிறேன். உங்களுக்கு சைடு a மட்டும்தான் வேணும். இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்து ரூட்டாக மாறிடுது. ஓகேவா, எந்த 2 நம்பராக மல்டிபிள் பண்ணால் நமக்கு 36 கிடைக்கும்,
6 into 6. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ ஒய் பவர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஒய் இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாம். ஆனால் ரெண்டு சேம் நம்பர் மல்டிபிள் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 6 36. எக்ஸ் ஸ்கொயர் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2 பேஸ் ஈக்குவல் வந்து பவர் ஆட் பண்ணால் 4 வருமா? இப்போ ஒய் ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம்? ஒய் இன்ட்டு ஒய்ன்னு பிரிக்கலாம். அப்புறம் என்ன வரும்? இப்போ நான் ரூட்டிலேருந்து வெளியே எடுக்கணும்னா ரெண்டும் பேஸ் பேர் ஈக்குவலாக இருந்தால் ஒரு பேர் தானே வெளியே எடுத்துகிட்டு வருவோம். இப்போ ரெண்டு 6க்கு ரூட்டை விட்டு வெளியே வரணும், ஒரு 6 தான் வெளியே வரணும். ரெண்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வெளியே கொண்டு வாங்க, ரெண்டு ஒய்க்கு ஒரு ஒய் மட்டும் கொண்டு வாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? சி ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். 12th question. If the area of the rectangle is 48 meters squared n cube and whose length is 8 mn square, then it is a breadth is dash. அதான் என்ன கேட்டிருக்காங்க? நம்ம ஃபஸ்ட்டு 11th ஒன் செஞ்ச மாதிரி தான் அங்கே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். அதுக்கு ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு லெங்த் இன்ட்டு பிரெத், ஷார்ட்டாக எல் இன்ட்டு பின்னு எழுதியிருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா வந்து 48, இந்த ஏரியானு ஏ 48 எம் ஸ்கொயர் என் கியூப் கொடுத்துருக்காங்க. லெங்க்த்து கொடுத்துட்டாங்க 8 mn ஸ்கொயர் இன்ட்டு பிரெத்து தான் கொடுக்கல. ஸோ இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கும். அதனால என்ன பண்ணிக்கிறேன்? நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? 8 mn ஸ்கொயர் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு இது 48 எம் ஸ்கொயர் என் கியூப். நம்மளுக்கு என்ன வேணும்? பிரெத்து தானே வேணும். பிஏ மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஈக்குவல் இருக்கிறத அப்படியே எழுதுங்க, சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் இருக்க மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் டிவைட் ஆகுது. ஸோ 8 mn ஸ்கொயர். இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். இப்போ ஏ டேபிளில் 48 வருமா? 8 1s are 8, 5 8s are 40, 6 8s are 48. அப்போ இங்கே என்ன வரும்? 6 வந்துருமா? இப்போ எம் இருக்குது, இங்கே எம் ஸ்கொயர்னா எம் இன்ட்டு என்னன்னு அர்த்தம். அப்படின்னா 2 எம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு எம் மட்டும்தான் இருக்கும். இங்கே என் ஸ்கொயர் இருக்குது, இங்கே என் கியூப். அப்போனா இங்கே என் ஸ்கொயர் போச்சுன்னா இங்கே 3 எண் இருக்கா? அப்போ 2 எண் போச்சுன்னா இங்கே ஒரு எண் மட்டும் இருக்கும். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது? பிரெத்து 6 mn. இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். 6 mn, ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், 13th கொஸ்டின். If the area of the rectangular land is a square minus b square unit whose breadth is a minus b, then it is length is. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு. பிரெத் கொடுத்துருக்காங்க, லெங்க்த்து கேட்குறாங்க. நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணலாம்? ஃபார்முலா என்ன வரும்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு ஏரியா இஸ் ஈக்குவல் டு லெங்த் இன்ட்டு பிரெத்துன்னு வரும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு எல் கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லெங்க்த்து தானே வேணும், அதனால் இந்த சைடை மாற்றி எழுதிக்கலாம். எல் இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிருக்கேன். சரியா? இப்போ எல் மட்டும் வேணும், எல் அப்படியே வச்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே மல்டிபிள் இருக்கிறது இந்த பக்கம் டிவைட் ஆகிருக்கு, ஏ மைனஸ் பி. இப்போ இது வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரில. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தான் இதுக்கு ஃபார்முலா. ஓகேவா? அப்போனா இதுக்கு ஃபார்முலா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பின்னாடி நிறைய ஃபார்முலா படிப்பீங்க. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏயும் கொடுத்துருக்காங்க, ஏபி கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஏபி ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்டு ஏபியும் மைனஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது ஏ மைனஸ் பி அப்படியே ரைட் பண்ணுங்கள். இங்கே ஏ மைனஸ் பி, இங்கே இருக்குது ஏ மைனஸ் பி, ரெண்டுமே என்ன ஆயிரு? கேன்சல் ஆயிரும். ஓகே, நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி தான் இருக்குது. இப்போ இதில் எந்த ஆப்ஷன் இருக்குது? ஏ ப்ளஸ் பி. பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 3.1ல் நம்ம எக்ஸசைஸ் 3.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.